த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தோக்கிறதுக்காகவே ஒரு கட்சி நடக்குமாங்க? அப்படி நடக்கும் அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சி தான். நிறைய பேருக்கு தோணும், என்னங்க மீண்டும் காங்கிரஸை போட்டு அடிக்க வந்துட்டீங்களா அப்படின்னு. ஏன்னா அவங்க பண்றது அப்படிதான் இருக்கு. இப்போ தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது நடக்குதா? இந்த 5 மாநிலங்கள்லயுமே காங்கிரஸ் கட்சி அவங்களாவே தோல்வியை நோக்கி, அதாவது எல்லாருமே வெற்றியை நோக்கி இப்படி ஓடுவாங்களா? ஆனா காங்கிரஸ் கட்சி மட்டும் தோல்வியை நோக்கி பின்னாடி ரிவர்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே சரியான தர்க்க ரீதியிலான ஆன்சர்ஸையும் இருக்கக்கூடிய ஃபேக்சுவலான விஷயங்களையும் தான் நம்ம இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். காங்கிரஸ் கட்சிக்காரங்க யாராவது இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நீங்க செய்யக்கூடிய தவறுகளை தான் நான் இந்த வீடியோல முழுமையா சுட்டி காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். காங்கிரஸ் கட்சி அவங்க தோத்து போறது மட்டும் இல்லாம அவங்களுடைய அணுகுமுறையால கூட்டணி கட்சிகளும் தோக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு 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 சங்கட்டமான ஒரு நிக்கட்டான இடத்துக்கு தான் கொண்டு போய் விடுறாங்க அப்படின்ற வெளிப்படையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள். அவரு தமிழ்நாடு சினாரியாவை ஒட்டி அதை சொல்லல, புதுச்சேரி மாநிலத்துல நடந்த சினாரியாவை ஒட்டி சொல்லியிருக்கிறாரு. ஏன் அதை சொன்னார் அப்படின்றத வீடியோவோட கடைசியில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப நடக்கக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள்ல காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸாவே பார்த்துருவோம். முதல் மாநிலம் அஸ்ஸாம். அஸ்ஸாம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேல காங்கிரஸ் கட்சி தலைகீழா நின்று பாக்குறாங்க, ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படின்னு. எதுவுமே பண்ண முடியல. இந்த முறையும் அவங்க அப்படி பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அஸ்ஸாம் மாநிலத்துடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவுக்கு நான் சேர போறேன் அப்படின்னு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. பதறிட்டாங்க காங்கிரஸ்காரங்க. ராகுல் காந்தி வரைக்கும் இந்த விவகாரத்துல கீழிறங்கி வந்து அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட வெளியெல்லாம் போகாதீங்க, எலெக்ஷன் டைம், நீங்க இப்படி போனீங்கன்னா பெரிய அசிங்கமா போயிடும் அப்படின்னு சமாதானப்படுத்தினாங்க. அவரும் சமாதானமானாரு. எத்தனை நாளைக்கு நினைக்கிறீங்க? 2-3 நாள் கூட இருக்காது. திடீர்னு அப்பா இனிமேட்டு உங்களோட குடும்பம் நடத்தவே முடியாது, நான் போறேன் அப்படின்னு போய் பாரதிய ஜனதா கட்சியில தஞ்சம் அடைஞ்சிட்டார். அதாவது ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியும் கூட கேட்காத ஒரு நபரை தான் கடைசி நேரம் வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கூடவே வச்சிருந்திருக்காங்க. அவர் இப்படிதான் பண்றாருன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஆப்வியஸ்லி என்ன பண்ணிருக்கணும், கட்சியை விட்டு இவங்களாவே துரத்தி விட்டுருக்கணும். ஆனா அவராவே வெளியே போய் கட்சிக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தக்கூடிய நேரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இது வெறும் அந்த மாதிரி ஒரு முன்னாள் மாநில தலைவர் மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சிட்டிங் எம்பி, லோக்சபாவுடைய இப்ப எம்பியா இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் பாஜக போய் சேர்ந்துட்டாரு. அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், உடனடியா ஆன்டி டிஃபெக்ஷன்ல, அதாவது கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழே ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா. அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, ஏங்க ஒரு கட்சியில இருக்கக்கூடிய எம்பி பிஜேபியில போய் சேர போறாருன்னா ஏதோ காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே அப்படியே போர் விளக்கிட்டு விளக்கிட்டு போய் பிஜேபி ஆபீஸ்ல போய் சேர்ந்துருவாரா என்ன? அதுக்கு முன்னாடி அவர் அதுக்காக எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பாரு, எவ்வளவு தூரம் பேசியிருப்பாரு பாஜக கூட. இந்த ஒரு பேசிக்கான சென்ஸ் கூட இல்லாம அவரா போய் சேர்ற வரைக்கும் காத்திருந்து அழகு பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க அஸ்ஸாம் மாநிலத்துடைய காங்கிரஸ் கமிட்டி தான், டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையும் கூட தான். இப்படி நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியமான நபர்கள் மட்டுமே. இந்த மாதிரி ஏராளமானோர் தொடர்ச்சியா காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜக போய் ஐக்கியமாயிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் ஹிமந்தா பிஸ்வாஸ் தொடங்கி அத்தனை பேருமே காங்கிரஸ் கட்சியில தான் ஒரு காலத்துல இருந்தவங்க. அவங்க தான் இப்போ பாஜகவிலும் இருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியால எதுவுமே பண்ண முடியல. பயங்கர டஃபா இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஆளும் கட்சிக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சியை கொண்டு வர முடியலன்னா என்ன எதிர்கட்சி அவங்க? எனக்கு புரியல. இப்பவும் ரொம்ப டஃபா தான் இருக்கும். 50-50% சான்ஸ் தான். 70% பிஜேபி, 30% தான் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா என்னத்துக்கு இவங்க கட்சி நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அஸ்ஸாம் முடிஞ்சிச்சா, அப்படியே வெஸ்ட் பெங்காலுக்கு வருவோம். வெஸ்ட் பெங்கால்ல ஒரு காலத்துல ஒரு ஆண்ட பரம்பரையா இருந்தவங்க தான் காங்கிரஸ். ஆனா இப்போ அவங்க ஒண்ணுமே கிடையாது. அங்க காங்கிரஸ் இருந்த இடத்த, கம்யூனிஸ்டுகள் இருந்த இடத்த கச்சிதமா பிடிச்சிட்டாங்க பாஜக. இப்போ அங்க திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு எகெயின்ஸ்டா தான் பயங்கரமான டஃப் போயிட்டு இருக்கு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கொள்கை என்ன? காங்கிரஸ் முக்து பாரத், இந்தியாவில் காங்கிரஸ் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்னு தான். அப்போ இப்படியான ஒரு எதிரி இருக்கும் பொழுது
இன்னொரு எதிரி கூட கை கோர்த்துக்கணுமா இல்லையா காங்கிரஸ்? ஆனா அதை பண்ணல. பிஜேபி எந்த அளவுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் அட்டாக் பண்றாங்களோ, டிச் பண்றாங்களோ, அதுக்கு ஈக்குவலா காங்கிரஸ் கட்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 எதிரிகள் சேர்ந்து ஒருத்தங்களை அடிக்கும் பொழுது இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க பலன் அடைவாங்க. ஆப்வியஸ்லி காங்கிரஸ் கட்சிக்கு ஒண்ணுமே கிடையாது, அவங்க பலன் அடைய போறது இல்ல. பிஜேபிக்கு தான் அந்த பலன் அப்படின்றது போக போகுது. ஸோ திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்ற கட்சியை உடைக்கிறதுக்காக, அவங்கள ஒழிக்கிறதுக்காக பாஜகவுக்கு தெரிந்தும் தெரியாமலும் தீவிரமா அந்த மாநிலத்தை உழைச்சிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. சரி, அப்படியே கொஞ்சம் சவுத்து பக்கம் வந்துருவோம். கேரளா மாநிலத்தை எடுத்துக்கோங்க. 10 வருஷமா இடதுசாரிகள் அங்க ஆட்சியில இருக்கிறாங்க. நீங்க எந்த ஒரு மலையாள ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டயோ, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மலையாள ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, இல்லாட்டி இப்போ ஒரு ஒரு ஆர்டிகல்ஸோ போய் எடுத்து பாருங்களேன். இந்த எலெக்ஷன்ல ஸ்வீப் பண்ணிடுவாங்க காங்கிரஸ் அப்படின்னு எங்கேயாவது வந்திருக்குமானா நிச்சயமா இருக்காது. 10 வருஷம் அவங்க ஆளும் கட்சியா இருந்தும் கூட காங்கிரஸ் கட்சியால அந்த ஆன்டி இன்கம்பன்சின்றதை உருவாக்க முடியல. இப்பவும் டஃப் ஃபைட், கழுத்துக்கு கழுத்துன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நெக் டு நெக் ஃபைட் அப்படின்றதா போகுது. 50-50 சான்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு மோசம். இப்ப இது என்ன, ஒருவேளை காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க, நாங்க ஜெயிச்சிட்டோம். 10 வருஷம் தொடர்ச்சியா ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எகேன்ஸ்டா ஜெயிக்கிறக்கே நீங்க முட்டி முணங்க வேண்டியதா இருக்கு. இதுல என்னத்த போய் நீங்க வெற்றியை கொண்டாடுறீங்க அப்படின்னு நம்ம கேட்க தோணும். ஆனா கேட்டாலும் அதை வந்து காங்கிரஸ் கட்சி எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ பயங்கர டஃபா தான் போகுது. நான் என்னோட கேரளா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர்ட்டு கூப்பிட்டு கேட்டேன், இங்க டெல்லியில இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டையும் கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க எப்படி போகுது அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கும் அப்படின்றாங்க. சரி, இவ்வளவு டஃபா போறதுக்கு காரணம் கம்யூனிஸ்டுகளா இல்ல காங்கிரஸ் அப்படின்னா ஆப்வியஸ்லி காங்கிரஸ் தான். என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை இல்லாம இருந்தா அவங்க ஈஸியா ஜெயிப்பாங்க. அவங்களுக்குள்ள போட்டு சண்டை போட்டு மாயறதுனாலதான் அவங்களுக்கு வந்து பயங்கர கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க, சொல்லவே வேணாம். நம்ம நிறைய வீடியோ பார்த்துட்டோம். இப்பவும் தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அத்தனைக்கும் காரணம் ஒரே கட்சி அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சி தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. சரி, அப்படியே நம்ம கடைசியா புதுச்சேரிக்கு வருவோம். புதுச்சேரி மாநிலத்துல அந்த வேட்புமனு தாக்கல் நிறைவு நாள் வரைக்குமே காங்கிரஸ் கட்சி பயங்கர கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. திமுகவுக்கு எவ்வளவு கொடுக்கறது, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கறதுன்னு எல்லாம் முடிகிற ஒருத்துல கடைசியில ஏதாவது அப்படி இப்படி பண்ணி சீட்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. இதுல திமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு சீட் அப்படின்றத கொடுத்து அந்த சீட்ல நீங்க நின்று ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும், கூட்டணியில இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல கூட்டணி, வெஸ்ட் பெங்கால்ல கூட்டணி, மற்ற எல்லா மாநிலங்களும் இந்தியா கூட்டணின்ற பேர்ல இருக்காங்க. ஒரு சீட்டு விட்டு கொடுக்கல என்ன ஆக போகுது. ஆனா காங்கிரஸ் கட்சி அதுக்கு ரெடியா இல்லை. விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய அதே தொகுதியில பாஜக போட்டிடுறாங்க. ரைட், என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி, அவங்க இந்த கூட்டணி போட்டிடுறாங்கன்னு வச்சுக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே இடத்துல காங்கிரஸும் போட்டிடுறாங்க. வேட்பு மனுவை திரும்ப பெறுவதற்கான டைமும் முடிஞ்சு போயும் அந்த வேட்பு மனுவை திரும்ப பெறல. இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியில விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி. எனக்கு இது புரியல. ஒரே கூட்டணி தான், நாளைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா வெற்றியை பெறப்போய். அப்போ ஒரு தொகுதியில் இப்படி பண்ணும் பொழுது மற்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோ இல்லாட்டி திமுக மாதிரியான கூட்டணி கட்சிகளோ எப்படி காங்கிரஸ் கட்சிக்காக வேலை பார்ப்பாங்க? புதுச்சேரி மாநிலத்திலே இப்படி பண்றாங்கன்னா தமிழ்நாடு எலெக்ஷன் வரும் பொழுது எந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்காக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க மற்றவங்க உழைப்பாங்க? நீங்க இதை இன்னும் கூட ரொம்ப சிம்பிளா பார்க்கலாமே. இப்ப அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி இருக்கா? இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள், ஜி.கே. வாசன் மாதிரியான முக்கியமான கட்சிகள், அவங்க என்ன பண்றாங்க, தாமரை சின்னத்துலதான் போட்டிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்புறாங்க தாமரை ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. திமுக கூட்டணியும் சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்களா, அவங்க உதயசூரியன் சின்னத்துலதான் நிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை சீன்றது காலையில. ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஒண்ணுமில்லாதவங்க, அவங்கள நம்பி போனா வேஸ்ட். கடைசி நேரத்துல நம்ம காலையும் சேர்த்து வாரி விட்டுருவாங்க, அவங்கள நம்பவே முடியாது, கடைசி நேரம் வரைக்கும் அவங்க துரோகம் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேட் இம்ப்ரெஷன் அப்படின்றது காங்கிரஸ் கட்சி மேல கூட்டணி கட்சிகள் அத்தனைக்கும் உருவாகி இருக்கு. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலோட அது முடிஞ்சிடும். இப்ப 5 மாநிலம் இருக்கு. ஆப்வியஸ்லி கேரளாவை தவிர மற்ற மாநிலங்கள் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படியே கேரளாவில் ஜெயிக்கிறாங்கனாலும் கூட அது பயங்கர டஃப் ஃபைட்டுக்கு அப்புறமா தான் கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஆனா இது இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலோட முடிய போறது இல்லை. அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது நடக்க போகுது. அடுத்தடுத்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம், மத்திய பிரதேசம், இப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எலெக்ஷன் நடக்க போகும் பொழுது இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல மற்ற கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க.
இவன் தமிழ்நாட்டில் இவன் இதைத்தான் பண்ணான், புதுச்சேரி மாநிலத்துல கடைசி நேரத்துல கழுத்தை தூட்டான் இப்படின்னு அவங்க யோசிக்கும் பொழுது எப்படி கூட்டணியில சேர்த்துக்குவாங்க? இதே மாதிரிதான் இப்ப தமிழ்நாட்டுல என்ன பண்ணாங்களோ இதே மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸை பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய கூட்டணியை கூடவே இருந்துகிட்டு குழி விரிச்சு ஜெயிக்க விடாம பண்ணிடுவாங்க. அதைத்தான் ஆப்வியஸ்லி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா நான் இவ்வளோ சொல்லியிருக்கல, எனக்கு மூச்சே வாங்குது. ஏன்னா இந்த காங்கிரஸ் கட்சிக்கு பண்ணக்கூடிய விஷயங்களை பேச ஆரம்பிச்சாலே எனக்கு அப்படியான ஒரு ஆவேசம் அப்படின்றது வந்துருது. இப்ப நான் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியுடைய இந்த நிலைப்பாடுகளையும் இந்த செயல்பாடுகளையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியை பத்தி என்ன கருத்துக்கள் தோணினாலும் நிறைய பேர் கழுவி ஊத்திருந்தீங்க. ஆப்வியஸ்லி அது வரவேற்கத்தக்கதும் கூட. உங்களுக்கு அப்படி தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.